நெல்லை அம்மாச்சி சமையலில் இன்றைக்கி முறுக்கு தான் பார்க்க போகிறோம். இந்த கிண்ணத்துக்கு 4 கிண்ணம் அரிசி மாவு எடுத்துருக்கேன். ஒரு அரை கிண்ணம் உளுந்து மாவு, பொட்டுக்கடலை திரித்து அலசி வச்சுருக்கேன். இது ஒரு அரை கிண்ணம் எடுத்துக்கணும். எள்ளு ஒரு 2 ஸ்பூனு, பெருங்காயம் கொஞ்சம், ஒரு ஸ்பூனு சீரகம், ஒரு ஸ்பூனு ஓமம், வத்தப்பொடி காரத்துக்கு ஏற்ற வத்தப்பொடி போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு. இப்போ மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ உளுந்த மாவு போட்டுக்கலாம். பொட்டுக்கடலை, வத்தப்பொடி, எள்ளு, ஓமத்தை நல்லா கசக்கி போட்டுக்கோங்க, நல்லா வாசமாக இருக்கும். சீரகம், பெருங்காயப்பொடி, தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். சூடு பண்ண எண்ணெய் ஒரு கரண்டி ஊற்றிக்கலாம். வெண்ணெய் இருந்தாலும் வெண்ணெய் போட்டுக்கிடுங்க, இல்லை நெய் இருந்தாலும் நெய் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி எண்ணெய் தான் விட்டுருக்கேன். பொட்டுக்கடலை போட்டாலே கொஞ்சம் நெய் விட்டாலும் நல்லாயிருக்கும், எண்ணெய் விட்டாலும் நல்லா தான் இருக்கும். நல்லா கலந்து விட்டுக்கணும். அப்படி இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிடணும். மொத்தமாக தண்ணி விட்டுறக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக பசஞ்சு தண்ணி நல்லா கட்டியாக பசஞ்சு எடுத்துக்கிடணும். நல்லா நல்லா பசஞ்சு எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு இப்போ பிடிக்காத அளவுக்கு இந்த மாதிரி இருந்தாலே போதும். இப்போ நான் இந்த மாதிரி அச்சு எடுத்துருக்கேன். கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி நல்லா உருட்டி அப்படியே வச்சிடலாம். அப்படி இப்போ எண்ணெய் காய வச்சுருக்கேன். எண்ணெய் காய்ஞ்சிட்டு தான் பார்க்கலாம். கொஞ்சமாக மாவு போட்டு இப்போ எண்ணெய் காஞ்சிடுது. இந்த மாதிரி தோசை கறியில் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். அதை அப்படியே புரிஞ்சு எடுத்துடலாம். அப்படி மெதுவாக சுற்றிட்டு அப்படி ஒன்று போல் நல்லா வரும். ஒரு அகலமான கடாய் வச்சாச்சுன்னா நல்லா ஒன்று போல் முறுக்கு வந்து உலையாமல் நல்லா ஒன்று போல் வரும். கரெக்டாக எல்லாம் ஒன்று கொண்டு இடிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி வரும். ஒரு பக்கம் வெந்துடுது. இப்போ அதை திருப்பி போட்டுக்கலாம். அப்படி இப்போ 2 பக்கம் நல்லா வெந்துடுது. இப்படி இந்த நுரையெல்லாம் அடங்கினா இந்த மாதிரி வெந்துடுதுன்னு அர்த்தம். இப்போ இதை எடுத்துடலாது. இந்த மாதிரி முறுக்கம்பி இருந்ததுன்னா எடுத்து போடுறது நல்லாயிருக்கும். அப்படி இப்போ மீதி இருக்க மாவையும் பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ எல்லாம் பொரித்து எடுத்தாச்சு.
நல்லா பொறுன்னு நல்லா வந்திருக்கு பாருங்கள். 4 கப்பு மாவுக்கு அரை கப்பு உளுந்த மாவும் அரை கப்பு பொட்டுக்கடலை மாவும் போட்டிங்கன்னா கரெக்டாக வரும். தீபாவளிக்கு நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பார்க்கலாம்.